பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு ஜூலை மாதம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும். இந்த நிலையில் பணியில் உள்ள ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் தகுதி தேர்வுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வரும் நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி தகுதி தேர்வை எழுத விரும்புவோர் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு ஏப்ரல் 11 முதல் 13ஆம் தேதி வரை வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தேசமாக முதல் தாள் தேர்வு ஜூலை 4ஆம் தேதியும் 2வது தாள் ஜூலை 5ஆம் தேதியும் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. பட்டியலினத்தவர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 ரூபாயும் மற்றவர்களுக்கு 600 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு பிரிவினருக்கு சமீபத்தில் குறைக்கப்பட்ட தகுதி தேர்வு மதிப்பெண்கள் வரவிருக்கும் தேர்வுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடித்துக் கொண்டிருப்பதாக விஜய் பேசியுள்ளார். கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் தாவேகாவிற்கு 30% மக்கள் ஆதரவு இருப்பதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், விஜய்க்கு அனுபவம் இல்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பெயரை குறிப்பிடாமல் பதிலளித்தார். உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா? கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதா? கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா? அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. தன்னை போன்று தனியாக கட்சி தொடங்கி 1% வாக்குகளையாவது வாங்க முடியுமா எனவும் சவால் விடுத்தார். அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில, அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? மக்கள் ஏற்கனவே டெலீட் செய்தவர்கள் மீது விமர்சனம் வைக்க வேண்டிய தேவையில்லை எனவும் விஜய் கூறினார். விக்கிரவாண்டி கூட்டத்தில் தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடித்துக் கொண்டிருப்பதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நிர்வாகிகள் மத்தியில் பேசிய விஜய் சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டதை குறிப்பிட்டு விமர்சித்தார். இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க. ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண வந்த நம்மளுடைய தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஆட்சியில் பங்கு என்ற குரல் எழுந்திருப்பதை குறிப்பிட்டார். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி. வரும் தேர்தலில் தூய சக்தியான தாவேகாவிற்கும் தீய சக்தியான திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்றும் விஜய் கூறினார். கரூர் சம்பவத்தின் போது 72 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராதவர்தான் விஜய் என விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பிரச்சனையை சந்திக்கும் திறன் கூட விஜயிடம் இல்லை என சாடியுள்ளார். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்க? ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அது பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிர்வாகிகள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியோட தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே. அதேபோல தாவேகாவால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்தில் வீட்டிலிருந்து வெளியே வரணும் சார். இங்கே பாருங்கள், நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன், ஏன்னா அவர் ஆளே கிடையாது. எனக்கு பெரிய கூட்டமாக இருக்கே சார். கூட்டம் இருந்தால் என்ன சார், ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா? நானும் இப்போ அங்கே பாருங்கள், நானும் அனுமதி ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான். முடியுமா சார்? அது
எம்எல்ஏ சீட்டு கூட வெல்ல மாட்டான்னு சொல்றீங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. திமுகவுக்கு தாவேகா தான் போட்டி என விஜய் கூறிய நிலையில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி தாவேகா என நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். திரிஷாவிடம் இருந்து விஜய் முதலில் வெளியே வர வேண்டும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்த நிலையில் நயினாருக்கு நாவடக்கம் வேண்டும் என தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வந்தால் நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்லை, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. இந்த பொது அறிவு கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவர் கவுன்சிலர் கூட இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்கிறீங்களா? நோட்டாவிற்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்லுங்கள். அப்போ 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தது என்ன? சேலத்தில் நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளி சுராஜி என்பவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 37 வயதான சுராஜி தனது 11 வயதில் பிழைப்பை தேடி சேலம் வந்துள்ளார். கரட்டூரில் உள்ள வெள்ளி கொலுசு தயாரிக்கும் ஆலையில் பணியாற்றி வந்தார். 13 ஆண்டுகளுக்கு முன்பு மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பிரியங்காவை திருமணம் செய்து கொண்டு சிவசக்தி நகரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவருக்கு 10 மற்றும் 5 வயது முறையே ஸ்ரதா, ஸ்ரேயஸ் என்ற மகள்கள் உள்ளனர். விஜய் ரசிகர் என்பதால் பாஸ் பெற்று கூட்டத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. புலம்பெயர் தொழிலாளியாக இருந்தாலும் சுராஜி நட்புடன் பழகுபவர் என அண்டை வீட்டார் தெரிவித்தனர். பூ ஏங்க பிக்கிறீங்க, அழகா இருக்குது, அது அந்த உயிரோடு இருக்கட்டும்னு சொன்னானா அவன் உயிர் போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு அனாமத்தா போயிடுச்சு. அந்த பிள்ளை எப்படி பொழைக்கும்? ஆனால் அந்த பொண்ணு பாவம், உண்மையாலுமே பாவம். அந்த ஊர்ல இருந்து பாசை தெரியாத ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு இப்படி போகுதுன்னா, அது எங்கள் வீதியில இருந்து இப்படி போகுதுன்னா எங்களுக்கு எவ்வளோ அங்கலாப்பா இருக்கும். அவர்கிட்ட அந்த சாருக்கிட்ட சொல்லி நீங்கள் அது என்ன பண்ணணுமோ நேரடியாக பண்ணி அது என்ன பண்ணுமோ அந்த பிள்ளைக்கு, அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் நல்லபடியாக பண்ணீங்களா அவருக்கு கோடி நமஸ்காரம்னு சொல்லிடுங்க. நான் போகிறேங்க, நானும் வரட்டுமா? நான் எனக்கே ஓசில் போகிறேன், நீ எதுக்கு போகிறேன்னு சிரிச்சிட்டு பேசினார். பேசிட்டு போனவர் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி சொல்கிறது எங்களால் நல்ல மனுஷன். அந்த விஜய் சார் பார்த்து அவருக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி பண்ண சொல்லுச்சு. வீட்டு பொருளாதாரத்தின் ஒரே ஆதாரமாக இருந்த சுராஜின் இறப்பால் அவரது குடும்பம் நிற்கதியாக நிற்கிறது. விஜயின் கூட்டத்தில் உயிரிழந்த தொழிலாளி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரிடம் தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது மயங்கி விழுந்த வடமாநில தொழிலாளி சுராஜின் உடல் சேலம் நாமக்கல் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. இறந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்த தாவேகா சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். இந்நிலையில் அங்கு தாவேகா நிர்வாகிகளின் காரின் மீது செய்தியாளர் ஒருவர் இடிப்பது போல சென்றதாக கூறி தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தாவேகாவினர் அங்கிருந்த செய்தியாளர்களின் வாகனத்தின் மீது ஏறி அடாவடி செய்தனர். தாவேகாவினரின் அடாவடி காரணமாக மருத்துவமனை வாசலில் பெரும் பதற்றம் நிலவியது. நடிகர்கள் சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோருக்கு திரைப்பட விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது தமிழ்நாடு அரசு. சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி 2016 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான திரைப்பட விருதுகளும், 2014 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான சின்னத்திரை விருதுகளும், 2015 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான மாணவர் விருதுகளும் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டன. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிறந்த நடிகர்களாக விஜய் சேதுபதி, கார்த்தி, தனுஷ், பார்த்திபன், சூர்யா, ஆர்யா, விக்ரம் பிரபு ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. திரைப்பட விருது, சிறந்த நடிகருக்கான விருது திரு சூர்யா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் விருதை பெற திரு தனுஷ் அவர்களை, சிறந்த நடிகருக்கான விருது திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிறந்த நடிகைகளாக கீர்த்தி சுரேஷ், மஞ்சு வாரியார், அபர்ணா பாலமுரளி, லிஜோ மோல் ஜோஸ், சாய் பல்லவி ஆகியோருக்கு வழங்கப்பட்டன.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாம்பு சட்டைங்கிற படம் 2016 ரிலீஸ் ஆனதுக்கு சிறந்த நடிகை அவார்ட் கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகைகளுக்கான விருதை நயன்தாராவுக்காக விக்னேஸ்வரனும் ஜோதிகாவுக்காக சூர்யாவும் பெற்றுக் கொண்டனர்.